புதிய தமிழகம் கட்சியை தொடங்கப்பெற்று 35 ஆண்டுகள் நிறைவேறுவதை ஒட்டியும் ஏற்கனவே 6 மாநாடு நடத்தியிருக்கிறோம். விரைவில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறவிருக்கிறது. இதையெல்லாம் ஒட்டி புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு நாளை மறுதினம், அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை மதுரையில் பாண்டிகூர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு திடலில் 60 ஏக்கர் பரப்பளவு திடலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. கலை நிகழ்ச்சிகளுடன் மாலை சரியாக 3 மணிக்கு இந்த மாநாடு அந்த திடலில் துவங்குகிறது. இரவு 10 மணி வரையிலும் மாநாடு தொடர்ச்சியாக நடைபெறும். மாநாட்டில் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் உரையாற்றிய பிறகு நான் தலைமையிலாகவும் சிறப்புரையாகவும் நிறைவுரையாற்றவிருக்கிறேன். தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த மாநாட்டில் திரளாக கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். புதிய தமிழகம் கட்சி 1995ஆம் ஆண்டு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிய காலத்தில், குறிப்பாக 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம் கிராமம் அன்றைய ஆட்சியால் தாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தென் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலை, அதே போல தமிழ்நாடெங்கும் ஒரு அசாதாரண சூழ்நிலைகள் நிலவின. எனவே தமிழகத்தில் விடுதலை மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காகவும் அவருடைய பாதுகாப்பிற்காகவும் அவருடைய அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காகவும் மண்ணுரிமை, மனித உரிமை, வாழ்வுரிமை என்ற 3 முக்கியமான அடிப்படை லட்சியங்களோடு புதிய தமிழகம் கட்சி தோன்றியது. இப்பொழுது 6 மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். இந்த கடந்த 30 வருடத்தில் நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தலிலும் புதிய தமிழகம் கட்சி பங்கேற்றிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாடு நடைபெறுகின்ற காரணத்தினால் இதற்கு பல்வேறு விதமான அரசியல் முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்கும். ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்ற இருக்கிறோம். தமிழகத்தினுடைய அரசியல் அரங்கில் முதல் முறையாக, குறிப்பாக இன்றைய பார்ட்டியில் பட்டியலின மக்கள், தலித்துகள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பட்டியலிடக்கூடிய மக்களுக்கான ஒரு முதல் அரசியல் இயக்கமாக தோன்றியது புதிய தமிழகம் கட்சி. அது மட்டுமல்ல, 1996ஆம் ஆண்டு தனித்து போட்டியிட்டு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அதில் தேர்ச்சி பெற்றேன். அதற்கு பிறகுதான் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பாதை, அவர்களுக்கான பங்களிப்பு, அவர்கள் விழிப்புணர்வுக்கு தள்ளப்பட்டதிலிருந்து மெயின் ஸ்ட்ரீம் என்று அழைக்கப்படக்கூடிய பொது அரங்கிற்கு அந்த மக்களுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளும் கொள்வதற்கு ஏதுவாக அமைந்தது. எனவே இப்பொழுது கடந்த 30 ஆண்டு காலத்தினுடைய எங்களுடைய பணி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி செல்ல வேண்டும், நாம் எந்த அளவுக்கெல்லாம் சாதனை செய்திருக்கிறோம், இன்னும் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு எந்தெந்த அம்சங்களில் சமூக தளத்தில், அரசியல், பொருளாதாரத்தில் எந்தெந்த அளவுக்கு நாம் பாடுபட வேண்டியிருக்கிறது என்பதற்கான திட்டங்களை, செயல் திட்டங்களை
வகுப்பதும் அதை வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆதரவாளருக்கு தெரிவிப்பதும் தான் இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான நோக்கம். எனவே இந்த மாநாடு 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெற்ற காரணத்தினாலே சில முக்கியமான தீர்மானங்களும் தேர்தலை ஒட்டி இருக்க வாய்ப்பு உண்டு. எந்த மாதிரி தீர்மானம் சார்? அது கூட்டணி தொடர்பான தீர்மானமா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? இல்லை, அதாவது கூட்டணின்னு நேரடியாக சொல்ல முடியாது. வந்து புதிய 2026 ஒரு பொதுவான ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக இருக்கும். எப்படி வந்து புதிய தமிழகம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை அணுகணும் அப்படிங்கிறது குறித்து அதில் வந்து நாங்கள் வந்து நிச்சயமாக எங்களுடைய ஒரு கட்டத்தை வந்து நாங்கள் தெளிவுபடுத்திடுவோம். குறிப்பா தமிழக அரசு இந்த 4.5 ஆண்டு காலமாக எந்த விதமான இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாம கடைசி நேரத்தில் இந்த ஓய்வூதியம், அதே மாதிரி பொங்கல் பரிசு தொகுப்பு 3000 இதெல்லாம் அறிவிக்கிறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சரி, அதாவது வந்துங்க, எல்லா ஆட்சியாளர்களுமே தேர்தலை முன்வைத்து வந்து சில திட்டங்களை அறிவிப்பது அது நடக்கக்கூடியது தான். ஆனால் இப்பொழுது கடந்த 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக முதல்ல வந்து நேற்றைய முன்தினம் வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு திட்டம் குறித்து அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் பொங்கலுக்காக வந்து ஒரு 3000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அரசு ஊழியர்கள் கடந்த பல வருடங்களாக போராடி வருவது கடந்த காலங்களில் அமலில் இருந்த ஓய்வூதிய திட்டத்தை தவிர பெயரை மாற்றி அல்லது வந்து ஒரு புதிய பெயரில் அவர்களுக்கு வந்து எந்த விதத்திலும் பலனளிக்காத ஒரு திட்டத்தை அல்ல. அந்த வகையில் வந்து தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்று அழைக்கப்படக்கூடிய டிஏபிஎஸ், அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பெரிய பலன் அளிக்கும் என்று நான் கருதவில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம், உதாரணத்திற்கு வந்து ஒரு அரசு ஊழியர் 50,000 ரூபாய் சம்பளம் பெறக்கூடியவர்களாக உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 10% வந்து அவர்கள் வந்து அந்த சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்துகிறார், பங்களிப்பு எடுத்துக்கிறார். 30 வருஷம் வந்து அவருடைய சம்பளத்தை வந்து பிடிச்சிட்டு கடைசியில் வந்து அதுக்கு வந்து கணக்கு போட்டு கொடுக்கறது, இதுக்கு பேர் வந்து என்னவா இருக்க முடியும்? எனவே அது வந்து ஒரு மாதம் 5,000 ரூபாய் கட்டாச்சுனால அதே பெரிய விஷயம். அவன் குடும்பத்துக்கு ஒரு திட்டமிட்டு 5,000 ரூபாய் போச்சுன்னா அவனால் திட்டமிட்டு செயல்பட முடியாது, மற்றெல்லாம் போயிடும். ஸோ இந்த திட்டம் வந்து பெரிய அளவிற்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு பலனளிப்பு வந்து நான் கருத. அதை விட ஒரு முக்கியமான ஒரு ஆபத்து இருக்குது. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டில் 20% வந்து பென்ஷனுக்கு போகுங்கிற ஒரு தகவல் வருதுங்க. ஏற்கனவே கடந்த 2025-26 இருக்கிற பட்ஜெட்டில் பிஸ்கல் அது வந்து ஏறக்குறைய 1,06,000 கோடி ரூபா வந்து டெபிசிட் இருக்குது. ஆக்சுவல் ஃபினான்ஸில் வந்து 46,000 கோடி ரூபா டெபிசிட் வருதுங்க. அப்போ இது கொடுக்கிற போது 20% இன்னும் வந்து கூடுச்சு அப்படின்னா வேற ரோடு போட முடியாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு வேற எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது, எந்த விதமான திட்டமும் செயல்படுத்த முடியாது. அதுக்கு எங்கிருந்து பணம் வாங்குறது, எத்தனை கோடி கடன் வாங்குறது ஆச்சுங்களா? ஸோ இது வந்து ஒரு சேர்த்துக்குள்ள கால வச்ச மாதிரி தெரியுதுங்க. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு அறிவிச்ச மாதிரி தெரியல. நாம ஆட்சி இருக்க போறது கிடையாது, வேற ஏதாவது ஆட்சி இருந்தது அவங்க கஷ்டப்படுத்து அறிவிச்ச மாதிரி தெரியுது. ஆனா இதுல வந்து இந்த திட்டம் நிச்சயமாக அமல்படுத்தக்கூடிய திட்டமாக தெரியல. ஏன்னா அதுக்குண்டான சோர்சஸ் இல்லை. கூடுதலாக தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் வந்தாலுடைய இந்த 20% கூடுதலான பட்ஜெட்ல இப்ப வந்து 4 லட்சம் கோடி வந்து ஒட்டுமொத்த பட்ஜெட் அப்படின்னா திட்ட செலவு அது 20 சம்பளத்துல போதும். அது போக வந்து பென்ஷனும் 20% கூடுற போது தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டா கஜானா துடை தெரியப்படும். அது வந்து மிகப்பெரிய சிக்கலாகும். இதை வந்து இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உண்டான எந்த சாத்தியமே இருப்பதாக தெரியவில்லை. அதுக்குண்டான ரிசோர்ஸ் வந்து தமிழ்நாடு அரசத்தில் இல்லை. நான் அது அந்த வார்த்தையை பயன்படுத்தல ஆச்சா, ஆனா இதை பயன்படுத்துவதற்கு உண்டான ரிசோர்ஸ் வந்து இல்லை. இவ்வளவு பென்ஷன் கொடுக்கறதுக்கு உண்டான 40,000-50,000 கூட கூடுதல் வந்து எங்கிருந்து வருமானம் வருங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்குது.
சார் இப்ப நீங்க சொல்றது வந்து அடுத்த வர்ற அரசு வந்து இதை வந்து செயல்படுத்துமான்ற முடிவு தெரியாது அப்படின்றீங்க. இதே அரசு அடுத்து வந்துச்சுனாக்கா செயல்படுத்துவாங்களா? அதாவது எந்த அரசாலும் செயல்படுத்துறதுக்கு உண்டான சாத்தியம் 50,000 கோடி கூடுதல் வருமானம் வந்தாலுடைய இந்த பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த முடியாது. அதுக்குண்டான ரிசோர்ஸ் எதுவுமே இல்லை, கண்ணுக்கு தெரிகிற வேலை இல்லை. மாநாடு யாரும் சிறப்பு அதே போல வந்து இந்த பொங்கல் அறிவிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன நடைமுறை? அதாவது 2021 ஆட்சிக்கு வந்தாங்க, கிடையாது 2 வருஷம் ஒண்ணுமே கொடுக்கல, 1 வருஷம் கொடுத்தாங்க, இதை 1 வருஷம் கொடுத்தாங்க, இப்ப 2 வருஷம் கொடுக்காத சேர்த்து 3000 கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து மக்களை கவரும் என்று நான் கருதலைங்க. இதெல்லாம் வந்து பழைய ஒரு 10, 30, 40 வருடங்களுக்கு முன்பு வந்து இதெல்லாம் கொடுத்திருந்ததுன்னா ஆகிட்டு. இன்னைக்கு மக்களுடைய தேவைகள், மக்களுடைய பிரச்சனைகள் வேறு வேறு விதமாக இருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் இந்த மாநாட்டில் சொல்ல போறோம். முக்கியமா இன்னும் தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, இளைஞருடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் குறித்து தான் வந்து இந்த மாநாட்டில் சொல்ல போறோம். ஸோ அதனால இந்த 3000 ரூபாயும் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்து அப்படின்னு குறிப்பா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக சில கருத்துக்களை வெளியில சொல்லியிருக்காங்க. அவர் திருச்சி வேலுமணி வெளிச்சமி, அதே மாதிரி அவங்க ஜோதிமணி காங்கிரஸ் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி இருக்கக்கூடியவர்கள் வந்து கருத்துக்கூடிய சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் நாம சொல்றது சரியா இருக்காதுங்க. அல்டிமேட்டா அவுட்கம் என்னங்கிறது தான் நம்ம பார்க்கணும். வந்து கடைசியா வந்து என்னங்கிறது தான் பார்க்கணும். யாராவது ஒருத்தர் சொல்ற கருத்துக்கெல்லாம் வந்து அது நம்ம சொல்லணும். அந்த கட்சிகளுக்குள்ள உள்கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசுவாங்க, இன்னொருத்தர் இல்லைம்பாங்க, அதுக்குள்ள நம்ம தலையிட வேண்டியதில்லை. அவர்கள் அவரோடு இருக்கிறார்களா, இருப்பாங்களா இல்லையாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது கொஞ்சம் நாள் வச்சு தெரியும், அவ்வளவுதான். திருப்பூர் விவகாரத்தில் உங்களோட நிலைப்பாடு சார்? திருப்பூர் தீப விவகாரத்தில் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேங்க, தமிழ்நாட்டில் இது வந்து திருப்பரங்குன்றம் அங்க வந்து அந்த குன்றுடைய அந்த அவருக்கு வந்து அந்த முருகனுக்கு வந்து தெய்வம் ஏற்றலிங்க அனுமதிக்கலைங்கிறது ஏற்படுகிறது. அதை விட மிக முக்கியமானது, உலகத்துல வந்து இருளை போக்கி ஒளியேற்றணுங்கிறது தான் எல்லாமே. பிரபஞ்சமே வந்து ஒளியில் தான் நிற்குது. அதாவது டார்க் மேட்டர் இருந்தாலும் கூட ஆச்சுங்களா, ஒளிதான் வந்து பிரதானமானது. அந்த வகையில ஒவ்வொருடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும் வந்து ஒளி இருக்கணும். அதுதான் ஒளி பெறணும். அதை அடிப்படையாக வைத்தான் வந்து தெய்வம் ஏற்றப்படுகிறது. அதுக்கு தடை நீதிமன்ற உத்தரவு கிடைத்த பிறகும் அதுக்கு வந்து தடை விதிப்பது வந்து சரியான முறை அல்ல. தமிழ்நாடு அரசு அதுல இவ்வளவு விடாப்படியா இருக்கணுங்கிறது இல்லை. இதுக்கும் நாங்க வந்து சில விஷயங்களை வந்து மாநாட்டில் சொல்ல வைக்கிறோம். சார் எல்லாருமே வந்து எலெக்ஷன் ஒட்டி கூட்டணி அறிவிப்பு தொடர்பான மாநாடுகள் தான் நடத்த போறாங்க. தேமுதிக, சீமான் எல்லாரும். நீங்க இந்த ஏதாவது அனலைஸ் பண்ணிருக்கீங்களா, இந்த கூட்டணி போகலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு? ஏன்னா நீங்க வந்து ஆட்சியில பங்குன்றதா நீங்க சொன்னீங்க. அதாவது அதுல ஒண்ணு நம்ம இது பண்ண, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு எந்த தேதியில் வேண்டும் வந்தாலும் வரலாம். நாங்க 30 வருஷமா அரசியல் களத்தில் இருக்கிறோம். விளிம்பிலை மக்களுக்கு வந்து ஏதாவது தீர்வு வரும்னா அரசியல் அதிகாரத்தின் மூலமாக தான் வர முடியும். அதனால வந்து இப்பொழுது நடைபெறக்கூடிய எங்களுடைய மாநாட்டிலே நிச்சயமாக நாங்கள் பொதுவான ஸ்ட்ராட்டஜி ஒரு வந்து நாங்கள் நிச்சயமா வெளிப்படுத்துவோம். எக்ஸாக்டா கூட்டணி பற்றி அதுல சொல்ல முடியுமான்னு தெரியல, அது வந்து சில காலமாகலாம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு முதற்கட்டமான எங்களுடைய பாதை இப்படி இருக்கும், எங்களுடைய நோக்கம் இப்படி இருக்குங்கிறது வந்து நாங்கள் நிச்சயமா அதுல தெளிவுபடுத்திடுவோம். கைதை பத்தி நீங்க உங்களுடைய வலைதளங்களோட பதிவு அதாவது இந்த 21ஆம் நூற்றாண்டு நடந்த ஒரு மிகப்பெரிய தவறான செயலாக இதை நான் வந்து பார்க்கிறேன். இந்தியா வந்து ஒரு அணிசாரா நாடாக இருந்தது நேருடைய காலத்துல. லத்தீன் அமெரிக்க நாடுகள் வந்து அவர்கள் வந்து இயற்கை வளங்கள் நிரம்பிய நாடாக இருந்தாலும் கூட இன்னும் வளர்ச்சி அடையாத நாடுகளாக இருக்கிறாங்க. பிரேசில் இருக்குது,
பல நாடுகள், எல்லா நாடுகளும் கொலம்பியா இருக்கு, எல்லா நாடுகளும் பெரு நடக்குது, எல்லா நடக்குது. ஆனால் அந்த நாடுகளுடைய வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காகவே கால் டாக் மேட் சூட் அப்படிங்கிற மாதிரி இது வந்து வெறிநாய் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திட்டு அதை சூட் பண்ணணுங்கிறது தான் சொல்லுவாங்க பழமொழி. அது மாதிரி சதாம் ஹுசேன் ஈராக்கினுடைய எண்ணெய் வளங்களை அபகரிப்பதற்காக அந்த நாட்டில் வந்து கெமிக்கல், அதாவது வந்து ரசாயன ராணுவ தடவாளம் இருந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்பொழுது வந்து மதுரோ அப்படிங்கிற அவர் வந்து நிக்கோலஸ் மதுரோ, அவர் மேல அந்த நாடு அல்லது அந்த நாட்டில் இருந்து போதைப் பொருட்கள் பிற பகுதிகளுக்கு கடத்தப்பட்டிருக்கலாம். எல்லாம் இவ்வளவு பெரிய வல்லமை புரிந்த ஒரு நாடு வந்து இத்தனை ராணுவம் இருக்கிறது வந்து ஏன் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி இல்லை? இங்கிருந்து ஏறக்குறைய 1000 மைலுக்கு அப்பால் வந்து ஒரு நாட்டினுடைய அதிபரை கைது செய்யக்கூடிய அளவுக்கு ராணுவ வல்லமை புரிந்த ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள வந்து கடத்தல் வரதை ஏன் தடுக்க முடியல? அது சீல் பண்ண முடியாதா? அதனால வந்து அதாவது உலகத்திலேயே அதிகமாக எண்ணெய் வளம் கொண்டிருக்கக்கூடிய வெனிசுவேலாவுடைய தங்கம் மற்றும் எண்ணெய் வளம் பிற கனிம வளங்களை அபகரிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் வந்து அமெரிக்கா இந்த தலையிட்டு இருக்கிறது. அது வந்து இது மிகப்பெரிய கண்டனத்துக்கு உரியது. உலக நாடுகள் அனைத்துமே கண்டிக்கணும். மனித நேயத்தையும் சமத்துவத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள் அனைவருமே வீதிக்கு வந்து வெனிசுவேலாவுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுக்கணும். என்னுடைய மாநாட்டுக்கு பிறகு தமிழகத்திற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் நான் தொடர்பு வைப்பேன். யாரெல்லாம் இதுக்கு வந்து ஆதரவளித்தார்களோ அவர்களெல்லாம் திரட்டி வந்து நிச்சயமாக வந்து இதை கண்டிச்சோம். ஏன்னா நான் வந்து கொலம்பியாவுக்குள்ள போவேன், கனடாவாக இருப்பேன், கிரீன்லாண்டாக இருப்பேன்னு தினமும் ஒரு நாடை சொல்றது மட்டும் இல்லை, அந்த நாட்டினுடைய வெளியுறவு செக்ரட்டரி என்ன சொல்றாரு, எங்களுக்கு வந்து உலகத்தினுடைய ஒரு பகுதியே எங்களுடைய கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது வந்து மிகப்பெரிய, அதாவது ஒரு காலத்துல வந்து சூரியன் மறையாத தேசமாக பிரிட்டிஷ் வந்து அது போல வந்து உலகத்தையே அபகரிப்பதற்கு உண்டான ஒரு துவக்கமாக இருக்குது. இது அமெரிக்காவினுடைய இந்த செயலை ஆரம்ப கட்டத்திலேயே வந்து முறியடிச்சிடணும், இதை தடுத்துடணும். அதுக்கு வந்து அனைத்து பகுதியிலிருந்தும் கண்டன குரலும் இந்தியா வந்து பட்டும் படாமல் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிக்கை ஏற்படுகிறது. கடுமையாக கொடுக்கணும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அதுக்கு வந்து நாளைக்கு இந்தியாவுக்கு வந்து இருப்பதா அல்லது வேறு எங்க வேணாலும் வரலாம். அதனால சர்வதேச விதிகளுக்கு மாறாக, இன்டர்நேஷனல் சார்ட்டருக்கு எதிராக அந்த நாட்டில் வந்து அடாவடியா சென்று அந்த அதிபரை கைது செய்து கொண்டது வந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக வந்து நான் கடுமையாக கண்டிக்கிறேன். தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று திரண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இதை கண்டிக்க வேண்டும். சார், திருமாவளவன் கூட மதுரையில ஒரு மீட்டிங்ல பேசினாரு. என்ன பேசினாருன்னா, அவரு நீங்க எல்லாரும் ஒரே மேடையில ஒரு காலத்துல இருந்தீங்க, ஆனா அந்த பாஜக சனாதன சக்திகள் வந்து ஒண்ணு சேர விடாம அவங்களை தனித்தனி குழுவா மாத்திட்டாங்க அப்படின்னு அவர் பேசினாரு. அதுதான் உண்மையா? பாஜக அவங்களை அப்படி தனிச்சு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க மாநாடு முடிச்சு பேசலாம். மாநாட்டில் தான் நான் சொல்லிட்டேன். மாநாட்டில் வந்து நம்ம புதிய தமிழக கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டில் நாங்கள் வந்து 2026 எங்களுடைய அரசியல் பாதை எதை நோக்கி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜெனரல் இண்டிகேஷன் நிச்சயமா காட்டுவோம். அப்புறம் அதுக்கு வந்து எக்ஸாக்ட் கூட்டணியை பற்றி அல்லது பற்றி வந்து அதுக்கு பிறகு தொடர்ச்சியான தொடர்புகள் நடக்கும். இதுவே இப்பொழுது வந்து இது வந்து ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாகவும், நீங்க அந்த மாநாட்டில் நாங்கள் நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை வைத்து எப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டை எடுப்போங்கிறது நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். கருத்து கணிப்புகள்லாம் கூட வெளியிட்டாங்க 2 நாள் முன்னாடி லயோலா கல்லூரி. அதுல சிஎம் தான் திரும்பி சிஎம் வர போறாரு, விஜய் 2வது இடத்துல பிடிக்க போறாரு, எடப்பாடி 3வது இடத்துக்கு வர போறாங்க. இந்த கருத்து கணிப்பெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? விஜய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அதுல பாக்கலாமா? பெரும்பாலான கருத்து கணிப்பு எல்லாம் காசு கொடுத்தா போட்டுருவாங்க அப்படிங்கிறதாங்க. அது கொடுத்தா கணிச்சு போட்டுருவாங்க. கணிச்சு கொடுத்தா கணிச்சு கொடுப்போம். நம்மளும் கூட ஒரு டீம் வச்சு இப்படித்தான் போட்டா போட்டுக்கலாம். திருப்பரங்குன்ற விவகாரத்தை கூட நீங்க சொல்லிருந்தீங்க, நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்து கூட இது விடாப்படியாக தமிழ் அரசுக்குன்னு. ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்திட்டா சோறு கிடைச்சிருமா, எய்ம்ஸ் கிடைச்சிருமா, கல்வி கிடைச்சிருமான்னு கேட்கிறாரு. அதை சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிங்க. எல்லாருடைய வாழ்விலும் தீபம் ஏற்றினா ஒளி இருந்தா தான் வாழ்க்கை பிறக்கும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எல்லாருடைய வாழ்வுக்குமே ஒளி, அதாவது தீப ஒளி, தீபாவளி எது கொண்டாடுறோம், பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம், எல்லாமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒளி ஏற்றணும் தான்.
அதனால வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒளி வரணும்னா ஒளி வரணும், அவ்வளவுதான் சொல்லணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருள் நீங்க ஒளி வரணும், ஒளியாற்றப்படணும். பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணிக்கு வாங்க, அதிமுக பாஜக கூட்டணி வாங்கன்னு அவங்க அழைப்பு கொடுக்குறாங்க. நீங்க இன்னும் அதே திமுக எதிர்ப்புல இருக்கீங்களா சார்? இதன் மூலமா எதுவும் இல்ல, நாங்க என்னுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படிங்கறத நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு மறுநாள் இந்நேரம் எல்லாம் கிளியர் கிட்ட சொல்லுவோம் சார். கூட்டணி ஜனநாயகத்தின் பதில் இருக்குமா சார்? இதுதான் இருக்க முடியும். முழுக்க ஜனநாயகத்தினுடைய பாதையில் தான். படம் வர்றதுனால அத்தையை பயன்படுத்தக்கூடாது. அது வரவே இல்லையே. ஓகே. ஓகே.